என்னோட பப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணுறது ஒரு வேளை அவங்களுக்கு ரிக்ரெட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கும், அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அப்பாவுக்கு இல்லைனாலும் அம்மாவுக்கு ரொம்ப தான் இருந்தது. ஸோ I'll say Papa, I have directed my new film. Even now when we have got an award for the film, they are saying that it's you have brought us honor. நம்பவே முடியல. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அது சொல்றது எல்லாமே கொஞ்சம் வெக்கமா இருந்தது வேற. டைரக்டர் போய் லொகேஷன்ல போய் நின்று பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோவா இருந்தது. காஸ்டியூம் பார்த்துட்டு இருக்கிற என் கூட காதல் கோட்டையிலிருந்து ஒர்க் பண்ண அவங்க தான் இதுலயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பொண்ணுக்கு 6 வயசு. அப்பா வெளியூர்ல வேலை செய்வாரு. மாசத்துல ஒரு டைம் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வெளியூர்லேருந்து வருது. இந்த குழந்தை எவ்வளோ அப்பாவை மிஸ் பண்றா, ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தை. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி காதல் கோட்டை படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் நடித்த ஹீரோயின் நம்ம மனசில் அவ்வளோ பெரிய இடம் பிடிச்சாங்க. இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஒரு புது அவதாரம் எடுத்து இப்போ நம்ம முன்னாடி இருக்காங்க தேவயானி மேம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தோன்னே கேட்கணும்னு நினச்ச கேள்விதான், புதுசாக நிறைய பண்ணுறீங்க இவ்வளோ வருஷத்தில். ஸோ புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறதுல உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதை பற்றி சொல்லுங்கள். புதுசாக ஏதாவது செய்யணும், என்னை நான் டிஸ்கவர் பண்ணணும், ஏதாவது புதிய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கணும், அப்படி எப்போவுமே நான் நினைப்பேன். இல்லைன்னா லைஃப் ரொம்ப போரிங் ஆகிடும். இல்லை, ஏதாவது நம்ம புதுசாக செய்யணும், அடுத்த தலைமுறைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது லைஃப்பில். ஸோ ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? நமக்கு நல்ல நேரங்கள் வரும்போது கற்றுக்கலாமே, எவ்வளவோ இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு ஏதாவது நம்ம வேலைகள் செஞ்சுட்டே இருக்கணும், புதுசாக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி தான் எப்போவுமே நான் நினைப்பேன். அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு ஹாப்பினஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. இப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு இன்டர்வியூஸ் எடுக்கிறீங்க, எனக்கு எவ்வளவோ இன்டர்வியூஸ் நடந்துகிட்ருக்குது, எடுத்துகிட்ருக்குறாங்க, இதை பற்றி கேட்டுட்ருக்குறாங்க. எதுக்கு கேட்குறீங்க? ஏன்னா ஏதோ நான் புதுசான ஒரு விஷயம் நான் செஞ்சுருக்கிறதுனால தானே. ஓகே, இப்போ இவ்வளோ வருஷம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்களா? இப்போ டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. எல்லாமே நமக்கு லைஃப்பில் இப்போது ஒரு குழந்தை ஒரு சின்ன பாப்பா விட ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ண முடியுமா நம்மளால்? யோசிச்சு பாருங்கள். குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறமா அதோட மைல்ஸ்டோன்ஸ் ஒன்று மைல்ஸ்டோன்ஸ் அது க்ராஸ் பண்ணுது. முதல்ல எப்படி தவண்டு இப்படி, அதுவே எவ்வளோ பெரிய ஒரு சாதனை அது. அதுக்கப்புறமா உட்கார பார்க்குது, நிற்க பார்க்குது, நடக்கிறது. அதை விடவா நம்ம மைல்ஸ்டோன்ஸ் பண்ண முடியும்? ஒரு சின்ன குழந்தை பிறந்ததும் எவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அது விழுந்து அடிபட்டு அழுதுட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு, அது மறுபடியும் விழுந்து மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்க பார்க்குற ஒரு அந்த ப்ராசஸ் இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனாக இருக்குது அந்த சின்ன ஒரு இன்னோசென்ட்டான ஒரு குழந்தையோட இது. அது விடவா நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ணுது ஒரு சின்ன பாப்பா, ஒரு குழந்தை இல்லையா? எல்லாமே லைஃப்பில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் தானே. எல்லாமே நம்ம புதிய விஷயங்கள் பண்ணும்போது, எல்லாமே செய்யும்போது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் எஸ், we are trying something new. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டைரக்ஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. யோசிச்சு நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயமே எடுத்து பண்ணலாம், ஒரு குட்டியாக 20 minutes பண்ணலான்னு முடிவு பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷன் சொன்னப்போ எப்படி இருந்துச்சு? அது நம்ம எவ்வளோ வருஷம் இது கேட்டுட்டு தானே இருக்கோம், ஆக்ஷன் கட். அது ஒரு பயங்கரமான ஒரு கமாண்டிங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு அது, ஆக்ஷன். அது ஒரு டைரக்டர் மட்டும்தான் அதை மாதிரி சொல்ல முடியும் லொக்கேஷனில். அண்ட் அதே மாதிரி பேக்கப் டைரக்டர் தான் சொல்லணும், கட்டு கூட டைரக்டர் தான் சொல்லுவார் எப்போவுமே.
ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு சொல்லும்போது நம்பவே முடியல. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அது சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் வெக்கமாக இருந்தது வேற. கொஞ்சம் ஸ்லோ வாய்ஸில் எல்லாம் சொல்லி பார்த்தேன் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங் பண்ணும்போது. அதுக்கப்புறமா மெல்ல 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 அது வந்து பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு சீன் கிடைச்சா ஃபர்ஸ்ட் அந்த பேபி ஸ்டெப் எடுக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, வீட்டில் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி வீட்டில் ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நான் சொன்னதே இல்லை. நேராக லொக்கேஷன்ல தான் சொன்னேன். அதுவும் ரொம்ப சாஃப்ட் வாய்ஸில் தான் ஆரம்பித்தேன். கேமரா பக்கத்துலேயே நின்று கேமராமேனுக்கு மட்டும்தான் கேட்குற அளவுக்கு அப்படி ரொம்ப வெக்கப்பட்டு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் ஏறிடுச்சு. தட் வாஸ் லைக் இட் வாஸ் ஸ்டார்டிங் ப்ராசஸ். கதை எழுதும்போது இருக்கிற ஃபீலிங் டிஃப்ரெண்ட், ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், அப்பா கூட ரிலேட்டான ஒரு விஷயம். ஸோ என்ன மாதிரி இமோஷன்ஸில் கடந்து போயிருப்பீங்க? இம்மென்ஸ் ஹாப்பினஸ் இருந்திருக்கும், இம்மென்ஸ் டென்ஷன் இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு? ரெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் லொக்கேஷன் எல்லாம் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். அதுவும் எங்களுக்கு ஷூட்டிங் வந்து மழை காலத்தில் தான், இப்போ நடந்த ரெயின்ஸில் தான் அது மாதிரி மாட்டிருச்சு. லொக்கேஷன் ஃபைனல் பண்ணுறதும் அதில் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுட்டு சரி பண்ணுறதும் எல்லாமே அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நானும் என்னோடய டீமும் ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் வேறு இல்லை. நாங்களே ப்ராப்பர்ட்டிஸ் போய் வாங்கி என்னோடய அசிஸ்டன்ஸ் வந்து போய் கடையில் போய் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட்டுக்கு தேவையான விஷயங்கள், கர்டன்ஸிலிருந்து சோஃபாயிலிருந்து சேரிலிருந்து எல்லாமே அதை எடுத்துகிட்டு வந்து லொக்கேஷனில் செட்டு பண்ணுறது உட்பட எல்லாமே வந்து என்னோட டீம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதை ரெடி பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா பெரிய இது ஒரு ஸ்மால் பட்ஜெட்டு தான். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம அதை முடிக்கணும். 2 நாள் ஷூட்டிங் தான். அந்த 2 நாள் ஷூட்டிங்கில் நம்ம எழுதுனது எல்லாம் எடுத்துடணும். 10 நமக்கு நியாயமாக 2 நாள் 10 இன்னும் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்கலாம். பட் எட் 2 டேஸில் முடிச்சிட்டோம். ஹரிபரியில் முடிச்சிட்டோம். ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். மழை எப்போ வரும், ஐயோ வெளியில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்துட்டு அப்புறம் இன்டீரியரில் வருது. நம்ம நிறைய ஷூட்டிங் பண்ணியிருக்கிறோம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனாலும் ஆஸ் அ டைரக்டர் போய் லொக்கேஷனில் போய் நின்று பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோவாக இருந்தது. பட் இட் வாஸ் நைஸ். ஐ என்ஜாய்ட் இட் அ லாட். என்னோட டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கிறதுனால எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஃபன். வி என்ஜாய்ட். ஆக்ட்ரஸாக இருக்கும்போது நிறைய டெக்னீஷியன்ஸ் கூட, எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டேரக்டருக்கா ஷிஃப்ட் ஆனப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இதில் யாரும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான செட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு இங்கே நான் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு வச்சுக்கிங்களேன் ஆஸ் ஆக்டிங் இஸ் கன்சர்ன். பட் அதர்வைஸ் கேமராமேன் இஸ் அ நியூ கேமராமேன், ராஜன் சொல்லிட்டு. ஹீஸ் ஃப்ரம் ஹைதராபாத். ஹீ இஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி இன் பிரசாத். ஸோ ஐ புட் ஹிம் ஆஸ் த கேமராமேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. தென் மை டீம்மேட்ஸ் ஹூ ஆர் தேர் வித் மீ, தே ஹவ் அசிஸ்டன்ட் மீ. தோஸ் பாய்ஸ் ஆர் ஆல்சோ வெரி நியூ டு த இண்டஸ்ட்ரி. அதில் ஒர்க் பண்ண அத்தனையும் அந்த சின்ன பாப்பா, அப்பா கேரக்டரு எல்லாரும் மீன்ஸ் மோஸ்ட்லி ஆர்டிஸ்ட் கூட கொஞ்சம் நியூ தான். அந்த பாட்டி கேரக்டர் சாந்தி அம்மா மட்டும்தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான அம்மா. மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து அதுக்கப்புறம் காஸ்டியூம் பார்த்துட்ருக்கிற வந்து என் கூட காதல் கோட்டையிலேருந்து ஒர்க் பண்ண அவங்க தான் இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட மேக்கப் மேன் ஒர்க் பண்ணியிருக்காரு, காஸ்டியூமர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கள அப்படியே நான் இதுக்குள்ளே வர சொல்லிட்டேன். அது சொன்ன ராசியானவங்க நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியும்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்துட்டேன். அந்த லொக்கேஷனில் வந்து லைக் எல்லாரும் ஒரு லேர்னிங் ப்ராசஸில் தான் இருந்தோம். இட் வாஸ் லைக் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லாரும் படிக்கிறோம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ அந்த கதையை கொஞ்சம் குட்டியாக நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க, பட் கொஞ்சம் குட்டியாக எங்களுக்காக சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணோட கதை தான். பொண்ணுக்கு வந்து 6 வயசு. அப்பா வெளியூரில் வேலை செய்வார். மாதத்தில் ஒரு டைம் வந்து குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து வருது. இந்த குழந்தை எவ்வளோ அப்பாவை மிஸ் பண்ணுறா. ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தை தாத்தா பாட்டி கூட வாழ்ந்துட்டுருக்குது. அவள் அப்பா வர்றதுக்காக காத்துட்ருக்கிறது, அப்பாக்காக ஏங்கிட்டு இருக்கிறது, அப்பா வந்தால் ஒரே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, அப்பாக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஒரு பாப்பாவோட கதை. இது வந்து ஒரு அந்த ஃபீல் தான். ஷீ மிஸ்ஸஸ் ஹர் ஃபாதர். தட் ஃபீல் ஐ ஹவ் brought into the film.
அதுல ஒரு முக்கியமான விஷயம், அப்பா எப்பவுமே கொடுக்குற ஹேண்ட் கர்ச்சீஃப் நீங்க பத்திரமா எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? அப்பா கொடுத்த இல்லைன்னா அம்மா கொடுத்த ஒரு விஷயம் பொக்கிஷமா நீங்க இப்பவும் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அது என்னவா இருக்கும்? அவங்க எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காங்களே, எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் நானே அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அவங்க எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப பொக்கிஷமா வச்சிட்டு இருக்கிறேன். எல்லாமே அவங்கனால தான் இருக்கு. I've got so many photographs of theirs, albums of theirs. அவங்களோட மட்டும் கிடையாது, என்னோட தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி, லைக் 2 generations முன்னாடி இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் என்கிட்ட அவ்வளோ பஞ்சாக வச்சுருக்கேன். நான் அதை ரொம்ப பத்திரமா வச்சிட்ருக்கிறேன் அவங்களோட ஞாபகமாக. அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அம்மாவோட பூஜா சாமான், அம்மா பூஜை பண்ணுற எல்லா சாமிகளும், அந்த பூஜா ரூமில் இருந்த எல்லா சின்ன சின்ன சிலைகளும் எல்லாமே நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். நான் கிடைச்சது தான் என்னோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய பொக்கேஷன் சொன்னீங்க. ஸோ யூ மேட் தெம் ப்ரவுட் ஆல் தீஸ் இயர்ஸ். அஃப்கோர்ஸ். பட் எப்பயாச்சும் இந்த ஒரு விஷயத்தில் நான் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கேன், இல்லைனா இந்த ஒரு விஷயம் இப்படி பண்ணியிருக்கலாம், ரிக்ரெட் பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? அவங்களுக்கு தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணுறது ஒரு வேளை அவங்களுக்கு ரிக்ரெட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கும், அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஐ திங்க் தட்ஸ் த ஒன்லி திங் விச் ஐ மஸ்ட் ஹவ் டன், லைக் வித்தவுட் தியர் பெர்மிஷன். பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் எனக்கு மன்னிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், என் கூட சேர்ந்துட்டாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க. பட் அந்த ஒரு விஷயம் நான் அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக ஹர்ட் பண்ணியிருக்கேன். காதல் கோட்டையிலேருந்து பார்த்துட்டு வரும்போது உங்களை ஒரு அடையாளம்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியல, பட் சாரியில் உங்களை பார்த்தா அப்படி இருக்கும். தேவயானி மேம்னா அது சாரியில் தான் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அப்பா வாங்கி கொடுத்த ஏதாச்சும் சாரி, இல்லைன்னா அம்மா வாங்கி கொடுத்த ஏதாச்சும் சாரி, அதோட ஞாபகங்கள் ஏதாச்சும் இருக்கா? அப்படியெல்லாம் அம்மா அப்பா எனக்கு எதுவும் அந்த மாதிரி சாரி வாங்கி கொடுக்குறதோ, இல்லை நான் அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறதோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடந்ததே இல்லை. இப்போ கூட எதுவுமே அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி கொடுக்குறதோ, கிஃப்ட்ஸ் கொடுக்குறதோ, சர்ப்ரைஸ் பண்ணுற ஒரு பழக்கம் நமக்குள்ளே இல்லை, சின்ன வயசுலேருந்து இல்லைன்னு. இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அம்மாவுக்கு நான் நிறைய புடவைங்க இல்லைலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் சர்ப்ரைஸுங்கிற மோட்டிவில் கிடையாது. சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அவங்களுக்கே பிடிக்கும், ரொம்ப வாங்கிடுவாங்க. இல்லை நான் எங்கேயாவது போயிட்டு வந்தால் அவங்க என் கூட வாங்கிடுவாங்க. பட் ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி, இல்லைனா அது ரொம்ப அப்படி போய் கொடுத்து அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ரொம்ப கேஷுவலான ஒரு சிம்பிளான ஒரு லைஃபாக தான் நம்ம லீட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் அட்டையர் மேம்? நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுக்கு சாரியில் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட்? உங்களுக்கு சாரி இஸ் மை ஃபேவரட், ஆல்வேஸ், எவ்ரி டைம் சாரி இஸ் ஃபேவரட். தென் எல்லா லொக்கேஷன்ஸில், ஏதாவது லொக்கேஷன்ஸில் போனோம்னா கண்டிப்பாக சாரி தான். பிரசாத் ஸ்டுடியோவில் போய் யூ டிட் அ கோர்ஸ்னோ, ஸோ குட்டி பசங்க தான் அவங்க கூட இருந்தாங்க, லைக் 20s இருக்கிற பசங்க தான் அவங்க கூட இருந்தாங்க. அவங்களுக்கு தேவயானி மேம் கூட வராங்கன்னு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், நிறைய கேள்விகள் அவங்க மனசில் இருந்திருக்கும்ல. யா, தே ஹேட். நமக்கு சில நேரம் இந்த மாதிரி ஒரு பேசுகிற செஷனாக இருக்கும், அப்போது நம்ம ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணுவோம். இல்லை எங்களுக்கு டீச் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்கள்ல, அவங்க எங்கிட்டேருந்து சில நேரம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் நான் ஷேர் பண்ணுவேன், இந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி நடந்தது, இந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ சில எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்ணுவேன், அதெல்லாம் அவங்க ஆர்வமாக கேட்பாங்க. அண்ட் they say that ma'am, you are very inspiring to us, and even now when we have got an award for the film, they are saying that it's you have brought us honor madam, அப்படி சொல்லி எனக்கு SMS எல்லாம் போடுறாங்க. ஸோ தே ஸோ ஹாப்பி, வெரி ஹாப்பி அபவுட் இட். கண்டிப்பாக இப்போ அந்த கான்வர்சேஷன்லாம் அந்த யா என்னோட டீம் கூட ஐம் கம்யூனிகேட்டிங் எவ்ரி டைம். மறுபடியும் படம் பண்ணால் ஐ வாண்ட் டு பிரிங் தெம் பேக், ஐ வாண்ட் டு கிவ் தெம் ஒர்க், மறுபடியும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அண்ட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். நான் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு தான் போகிறேன். சப்போஸ் அப்படி இருந்தால் கூட, அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா ஐ வில் கால் them பேக் மை டீம் அண்ட் மேக் them again ஒர்க் டுகெதர் வித் மீ. அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம், இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு என்னோட ஷார்ட் ஃபிலிமுக்கு இப்போ பண்ணணும்னு சொல்லும்போது ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் காட்டியிருக்கீங்களா, இந்த மாதிரி வேணும் இல்லைன்னா இப்படி வேணும் கேட்டிருக்கீங்களா? இல்லை, இளையராஜா சார் கண்டிப்பாக இந்த ஃபிலிம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும். அதனால் அவர் தான் இதில் பண்ணணும் அப்படி நான் ரொம்ப முடிவோடு இருந்தேன். அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், போய் பேசினேன் அவர்கிட்ட. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சா பண்ணலாம் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு படம் பார்த்துட்டு அவர் உடனே ஆரம்பிச்சிட்டார் மியூசிக் சார். Within 10 minutes, 15 minutes, he started the music. He started composing
for the film, and within 2 days this re-recording was ready, song was ready, music was ready, everything was ready. It was such a big blessing to work with sir. And அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ். அவர் என்னோட சின்ன படத்துக்காக அவர் வந்து ஆமான்னு சொல்லி ஓகே சொல்லி அதை பண்ணி கொடுத்து எவ்வளோ அழகாக முடிச்சுட்டு கொடுத்துட்டாரு. ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு இளையராஜா சார் ஃபார் சேயிங் ஓகே. சரி, ஏன்னா அவ்வளோ நல்லா வந்துருச்சு அவரோட மியூசிக்னால, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு படம், இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இளையராஜா சாரோட பாட்டில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, நிறைய நடிச்சிருக்கேன். அண்ட் நவ் தி ஷிஃப்ட் இஸ் டைரக்ட் பண்ண படத்துல அவர் மியூசிக் பண்றாரு. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? அதான் ஐ டோல் சார் தட் நீங்கள் எவ்வளோ படங்கள்ல என்னோட படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கீங்க, நான் முதலாக டைரக்ட் பண்ணுற ஒரு படத்துக்கு கூட ப்ளீஸ் பண்ணி கொடுங்க அப்படி சொன்னேன். ஓகே கண்டிப்பாக அப்படின்னாரு. சரி சார், இட் இஸ் அ பிக் திங். டெக்னீஷியன் சைடு எல்லாமே பேசிட்டோம். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக வர்றது தான் எடிட்டர். அவரும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான எடிட்டர் தான், நீங்கள் போய் கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாங்க நான் கேட்டேன். ஸோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு லெனின் சார் கிட்ட தான் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்கேன் சார், 20 minutes டியூரேஷன் அப்படி சொன்னது. சார் கேட்டார் என்ன எடிட்டிங் பண்ணணுமா அப்படின்னாரு உடனே ஃபோனில். ஆமாம் சார் எடிட்டிங் பண்ணணும். அப்படியா வாங்க அப்படின்னாரு. என்னோட எடிட்டிங் ரூம் கோடம்பாக்கம்ல இருக்குது, வந்துருங்க ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்குறேன் அப்படி சொன்னார். அண்ட் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். ஈ சச் அ ஸ்வீட் பர்சன். ஃபுட்டேஜ் பார்த்ததும் உடனே ஹீ ஸ்டார்டட் தி எடிட்டிங் அண்ட் ஸோ ஸ்வீட்லி ஃபினிஷ்ட் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் அவரோட அசிஸ்டண்ட்டு கூட மாருதி சார், அவரும் கூட ரொம்ப சப்போர்ட்டிங். எந்த நேரத்தில் போனாலும் எடிட்டிங் பண்ணி நமக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. ஸோ ஸ்வீட். ஸோ they were so supportive and even now he is so supportive. He's saying தேவயானி நெக்ஸ்ட் படம் ஃபீச்சர் ஃபில்ம் தானே, ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணுவல்ல அப்படி சொல்லிட்டு he is waiting so that I'll do the next film. Lenin said. So he's so supportive and so sweet. நம்ம ஒரு விஷயம் புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா விஷயமே அழகாக அமையறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அது அமையுதுன்னு நீங்கள்? அது எல்லா எனக்கு அமைஞ்சிருக்குது அந்த மாதிரி. ஸ்பெஷலி இந்த ஃபில்மில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு. நான் நினைக்கவே இல்லை, அவ்வளோ அழகாக எல்லாமே அமைஞ்சிருச்சு. நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் வந்துட்டாங்க, உள்ள ஆர்டிஸ்ட் உள்ள வந்துட்டாங்க. நம்ம டைமில் வந்து படத்தை முடிச்சிட்டோம். டப்பிங் கூட நம்ம வந்து பெரிய பரணி தேட்டரில் டப்பிங் பண்ணியிருக்கோம். அந்த டப்பிங் என்ஜினியர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். Everything, small to small technician and artist, everybody supported me. My PRO of this film, Nikhil Murugan sir, he's also supported so much. Then I should even talk of my subtitlist. Her name is Rex. பெரிய subtitlist அம்மா. அவங்க நியர்லி 650 படங்கள் சப்டைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் அமரன் கூட அவங்களோட சப்டைட்டிலிங் தான் போயிருக்குது. எல்லா பெரிய படங்கள்ல அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க எனக்கு சென்சர் பண்ணி கொடுத்து சென்சர் ஆஃப் எல்லாரும் வந்து நல்ல பேருள்ள ஆல் டெக்னீஷியன்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஹாப்பி. வெளியே ஆடியன்ஸோட ஒரு கிரிட்டிக் இருக்கிற, அதை தாண்டி வீட்லேயே ஒரு கிரிட்டிக் இருக்காரு இல்லையா? ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ டைரக்டர். ஸோ நீங்கள் கிளாஸ் போனீங்க, படிச்சீங்க, எல்லாமே இருக்குது. பட் வீட்டில் இருந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட், அவர் என்ன மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு? ஹீ இஸ் ஆல்வேஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு மீ இன் எவ்ரி திங். அண்ட் எப்போவுமே அவரோட சப்போர்ட் இருக்குது. சொல்வார், ரொம்ப விளையாட்டனமாக எல்லாமே செய்கிற நீ, விளையாட்டாக தான் இருக்குது எல்லாமே. பட் அவருக்கு வந்து ஒரு பக்கம் ஆச்சரியமும் இருக்குது, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு ஒரு ஆச்சரியமும் ஒரு பக்கம் இருக்குது. அட் த சேம் டைம் சப்போர்ட் பண்ணுவார். கதையும் நான் ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நல்லா இருக்குது அப்படி அவர் சொன்னது அப்புறம் தான் அதை மேற்கொண்டு நான் ப்ரோக்ரஸ் பண்ணேன். இல்லைன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன். அவருக்கு அது பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குதுன்னு அவர் சொன்னதுனால தான் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனேன் நான். அப்போ நக்குல் சார், அப்புறம் பாப்பா, வீட்டில் பசங்க இருக்காங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நான் கதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கும் நரேஷன் பண்ணிட்டேன் குழந்தைங்களுக்கு. அவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்ட பொண்ணுங்களோட அவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் சொன்னாங்க. அதில் என்னோட பெரிய பொண்ணு ஒர்க் வேற பண்ணிருச்சு இந்த ஃபில்ம். she's studying visual communication. So 2 நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தா, இனியா வந்தா, கூடவே இருந்தா என் கூட.
ஒரு கேமரா எடுத்துட்டு எல்லாம் இல்லை அந்த என்ன சொல்லுவாங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்கல்ல ஆக்டிங் பண்ணும்போது பிடிஎஸ் அதெல்லாம் அவள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தான். அந்த நடிக்கும்போது லைவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தா, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தா. அப்புறம் எனக்கு சில விஷயங்களில் இப்போ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இல்லை டைலாக் வந்து தமிழில் எழுதணும். இப்போ டப்பிங் பண்ணும்போதெல்லாம் எனக்கு மறுபடியும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ண வேண்டியது இருந்தது ஒரு ஆர்டிஸ்ட் கையில் கொடுக்கறதுக்கு. அப்போ சார் ஊரில் இல்லை, இவ தான் இருந்தா. இவளுக்கிட்ட சொல்லி லேப்டாப்பில் உட்காந்து ஃபுல்லாக டைப் பண்ணி அழகாக பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கையில் கொடுக்கறதுக்கு டப்பிங்கில் கூட கொடுக்கணுமே அது சொல்லி எல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்தா. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள் இந்த ஃபிலிமில் பார்த்துருக்கா அவள். இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹர் ஆல்சோ டு ஒர்க். பீச்சில் நாங்கள் சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்தா அவளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். கெரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் லிட்டில் கேதர் பண்ணா. சின்ன பொண்ணு வந்து எனக்கு நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. ஏன்னா ஒரு குழந்தை வரைகிற ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் ஒட்டுறதுக்கு. ஆக வந்து என்னோட சின்ன பொண்ணு அவள் +2 படிக்கிறா பிரியங்கா. அவள்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி சில டிராயிங்ஸ் எல்லாம் சார்ட் பேப்பரில் ரெடி பண்ணி கொடுமான்னு சொல்லும்போது, நான் எப்படிம்மா ஒரு 6 வயசு குழந்தைக்கு டிராயிங் பண்ண போட்டி கொடுத்தா, நீ ஏதாவது டிராயிங் பண்ணி கொடுமா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ நினச்சிக்கோ, நீ ஒரு 6 இயர்ஸ் குழந்தைன்னு, அந்த மாதிரி ட்ரா பண்ணி கொடுமான்னு சொல்லி அதுதான் நாங்கள் வந்து செவத்துலலாம் ஒட்டி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் படத்தில். நிறைய ஹெல்ப் பண்ணாங்க 2 பேரும். சின்ன சின்ன ஷாப்பிங்கில் என் கூட இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறதுலேருந்து சின்ன ஆர்டிகல்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கினோம்னா என் கூட வந்து அதை செலக்ட் பண்ணுறதோ வாங்குறதோ லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதோ எல்லாமே 2 பேரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபேமிலி இன்புட் இருந்து கம்ப்ளீட்டாக. இந்த ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் வரைக்கும் போயிருக்கு. இப்போ அப்பா இருந்தாருன்னா அப்பா கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் ஐ டோன்ட் நீட் டு டெல் ஹிம் எனிதிங், எவ்ரிதிங் ஹி நோஸ். இல்லை, என்னோட பப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் நல்லா தெரியும். அண்ட் பப்பா அம்மாவுக்கு எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது என் மேலே. Like she is a different person, she is very different and she will achieve in life. அந்த கான்ஃபிடென்ஸ் அப்பாவுக்கு இல்லைனாலும் அம்மாவுக்கு ரொம்ப தான் இருந்தது, ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்தது என் மேலே. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே தக்க வைக்கணும். அவங்க இப்போ இல்லை, ஆனால் எங்கே இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம புதுசான ஏதாவது செஞ்சு அவங்கள ஹாப்பியாக வைக்கணும். அவங்க நினைக்கும் போது சரி ஓகே நல்லா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சந்தோஷப்படணும். So yeah, so I'll say, Papa, I have directed my new film and you come and see the film. They must have seen many times இப்போ. நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்க வந்து உட்காந்துட்டு பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, என் கூடவே இருந்திருக்காங்க. அதனால அவ்வளோ அழகாக அது முடிஞ்சிருக்குது. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அவங்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா என்னால் எதுவுமே லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே நான் அச்சீவ் பண்ணது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால மட்டும்தான். அது எப்போவுமே இருக்குது என்கிட்ட. It was lovely interacting with you. Thank you so much and all the best for your movie. Further இன்னும் நிறைய டைரக்ட் பண்ணுங்க, புதுசா எங்களுக்கு கொண்டு வாங்க. Thank you so much, ma'am.